அமைப்பினுடைய தஞ்சை திட்டத்தினுடைய கிளை தோழர்களுக்கும் போராட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் சிஐடி மாவட்ட குழுவின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய காத்திருப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக சிஐடி தொழிற்சங்கம் அதனுடைய இணைப்பு சங்கங்கள் எல்லாம் இணைந்து பிரம்மாண்டமான போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நாம் நடத்தி இருக்கின்றோம். காலையிலே தஞ்சையிலே விரைவு போக்குவரத்து பணிமனை முன்பாக நூற்றுக்கணக்கான நம்முடைய தோழர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக தங்களுடைய ஆதரவு குரலை எழுப்பியிருக்கிறார்கள். 33 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசை பார்த்து, திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து நாங்கள் கேட்டுக் கொள்ள விரும்புவது, 33 நாட்களாக நடைபெறுகிற போராட்டத்தில் ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் நடைபெற்றதுண்டா? ஏதாவது அத்துமீறல் நடைபெற்றதுண்டா? ஆகவே இன்றைக்கு அமைதியான முறையிலே மிகவும் கட்டுப்பாட்டோடு, ராணுவ கட்டுப்பாட்டோடு எங்களுடைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாதா போக்குவரத்து தொழிலாளியுடைய குணம் எப்படி இருக்கும் என்று? போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று அரசுக்கு தெரியாதா? எத்தனையோ சம்பவங்களில் நீங்கள் போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடந்த காலங்களிலே அந்த போராட்டங்கள் எல்லாம் எப்படி நடைபெற்றிருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் அந்த போராட்டங்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியையும் சவால்களையும் கொடுத்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட போர்க்குணமிக்க போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் எவ்விதமான அசம்பாவிதமும் இல்லாமல், போக்குவரத்து கழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், பயணிகளுக்கு சிறு சிறு இடையூறு கூட இல்லாமல் இந்த போராட்டம் ராணுவ விட்டுக்கோடு அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு வரும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை கட்டுப்பாட்டோடு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்க விரும்புகிறோம். முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம். 33 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டம் முதலமைச்சருக்கு தெரியாதா? அமைச்சர் பேசியிருக்க மாட்டாரா? எங்களுடைய தொழிற்சங்க தலைவரோடு பேசிவிட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகிற அமைச்சர் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்க மாட்டாரா? ஏன் முதலமைச்சர் இதுவரை வாய் திறக்கவில்லை? இந்த போராட்டம் சம்பந்தமாக ஏன் பேசவில்லை? ஆகவே இதில் எங்களுக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள் வருகிறது. அமைச்சர் பேசுவதெல்லாம், அமைச்சர் பத்திரிகையிலே ஊடகங்களிலே தெரிவிப்பதெல்லாம் நடைமுறைக்கு வருமா என்கிற சந்தேகம் இருக்கிறது. அமைச்சர் கூப்பிட்டு தொழிற்சங்க தலைவரோடு எங்களுடைய மாநில தலைவர் ஏ சவுந்தரராஜன், சம்மேளனத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் ஆறுமுகனார் உள்ளிட்ட தலைவர்களோடு போக்குவரத்து துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய சிவசங்கரன் அவர்கள் பேசுகிறார். கோரிக்கை நியாயமானது, நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதியை எப்படி நம்புவது? எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள், நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான், நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்புகிறோம், ஆனால் எப்பொழுது கோரிக்கையை நிறைவேற்றுவது? கடந்த கால ஓய்வுகளை நீங்கள் எப்பொழுது வழங்குவீர்கள் என்கிற ஒரு காலத்தை, ஒரு அவகாசத்தை, ஏதாவது ஒரு தயத்தை நீங்க உறுதியாக சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது அந்த அவகாசம், அந்த காலம், அதை சொல்லுவதற்கு அமைச்சர் தயாராக இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு சந்தேகம் வருகிறது. அமைச்சர் உண்மையிலேயே நம்ம இடத்திலே பேசுவதெல்லாம், ஒத்துக்கொள்வதெல்லாம் நடைமுறைக்கு வருமா என்கிற சந்தேகம் எழுதுகிற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் மேலும் மேலும் தொடர வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, பெரியோர்களே, 33 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புவது, இன்னும் சில நாட்களிலே பண்டிகை வர இருக்கிறது. தீபாவளி பண்டிகை காலம். பொதுமக்கள் அரசு போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நேரம். ஆனால் இந்த போராட்டத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக, இந்த போராட்டத்தை தீர்ப்பதற்கு பதிலாக, பேசி ஒரு உடன்பாட்டிற்கு வருவதற்கு பதிலாக அரசு அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த நடவடிக்கை மிகப்பெரிய ஆபத்தாக தமிழ்நாட்டில் முடிய போகிறது. ஏதோ நாங்கள் காத்திருப்பு போராட்டத்திலே மட்டும் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்போம் என்று மட்டும் தயவு செய்து எண்ணி விடாதீர்கள். உங்களுடைய நடவடிக்கை
எங்களுடைய போராட்டத்தை அலட்சியப்படுத்தும் என்று முடிவுக்கு நாங்கள் வருவோம் என்று சொன்னால் காத்திருப்பு போராட்டத்தினுடைய வடிவம் வேறு திசையை நோக்கி செல்லும் என்பதை தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆகவே இந்த காத்திருப்பு போராட்டத்தினுடைய வடிவம் மாறுவது அல்லது வேறு போராட்ட வடிவத்தை நோக்கி செல்வது என்பதெல்லாம் யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் அரசனுடைய கையில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய கையில் இருக்கிறது. நாங்கள் எந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீர்கள். ஆட்சிதான் தீர்மானிக்க போகிறது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீர்கள். போராட்டத்தை எப்படி நடத்துவது, எந்த திசை நோக்கி நடத்துவது, எப்படிப்பட்ட போராட்டத்திற்கு மேலும் மேலும் முன்னெடுப்பது